இப்போ முந்தல் அருவி வந்து கொட்டுறோம். இப்படிதான் வெளியில கொட்டுறோம். இந்த முந்தல் அருவிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துல நம்ம வந்து இருக்கோம். இந்த மண்டபத்துல வந்து பல்வேறுபட்ட சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. பார்ப்பதற்கு அபூர்வமான சிற்பங்கள் அனைத்துமே. இப்ப இதுல ஒரு சிற்பம், இதுல பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்து சுனை நீர், வற்றாத சுனை நீர் வந்து கொட்டிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொரு சுனை நீர் கொட்டுற இந்த கோமுகத்துக்கு மேல ஒரு சிற்பம் அழகா வடிவமைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிவலிங்கம், இதுதான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்துல 2 பாம்புகள் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுது. இந்த அபிஷேக நீரானது இந்த கோமுகம் வழியா கீழே வந்து கொட்டுற விதத்துல வடிவமைச்சு வச்சிருக்காங்க. சுனை நீர் வர்றது கோமுகத்துக்கு வழியா வர்றது வந்து அதுவே ஒரு அபூர்வமான விஷயம். ஆனா அந்த சுனை நீர் வருவதற்கான ஒரு காரணத்தை வந்து இதுல ஒரு சிற்பமா வடிவமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சிறப்பை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணுன்றது வந்து இந்த சிற்பத்திலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சுனை நீர் பார்த்தோம், ஏற்கனவே ஒரு சுனை நீர் பார்த்தோம், அதுல அந்த சிற்பம் பார்த்தோம். இந்த சிற்பத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சுனை நீர் கோமுகத்துக்கு வழியா வருது. இதற்கு மேல வந்து ஒரு சிற்பம் வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. என்ன சிற்பம் அப்படின்னு பார்த்தா சிவலிங்கம் இருக்கு. ஒரு சைடு வந்து பார்வதி தேவி இருக்காங்க, மறுபக்கம் வந்து நந்தி தேவி, நந்தி இருக்குது. ஸோ இது மூணும் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து கடவுளை வந்து வேண்டுறாங்க, உலகத்துக்கு வந்து வற்றாத ஜீவநதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த உலக உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான நீரை வந்து இதுல கோமுகத்தின் வழியா வர விதத்துல வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் தோற்றமும் நீர்ல தான் வருது, அழிறத நீர்ல தான் அழியும், அவங்க வாழ்றதுக்கும் நீர் தான் முக்கியன்றத வந்து சிவபெருமான் வந்து உணர்த்தும் விதத்துல சிவலிங்கம் வழியா இந்த தண்ணி கோமுகத்தின் வழியா வர மாதிரி இதை வடிவமைச்சு வச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்களினுடைய சிறப்பு இதுல இருந்து நமக்கு தெரிந்து கொள்ளலாம். காமத்தை கடந்த ஒரு நிலை, யோக நிலை. இப்பதான் அவன் இறைவனையே பற்றதான். மேல சிவலிங்கம் இருக்கு, கை உச்சி, கை குமிழுக்குள்ள. இந்த காமத்தை கடந்த நிலைன்னு இது எப்படி சொல்வீங்க? இந்த அவனோட ஆணுறுப்பு தெரியுதா? இவன் வந்து யோக கலையில வந்து ஒரு அளவா போயிட்டாங்க. படிக்கட்டுகளை பாருங்க, வயசுல ஸ்ட்ரெச்சிங் 1 2 3 இருக்கா? இருக்கு. அப்புறம் இதுல இருக்க மீன்கள் அனைத்து மகர மீன்கள். இது வந்து குரங்கு, இது குரங்கு. மகர மீன்கள்லாம் என்னது? அது இந்த தமிழ்நாட்டில இருந்து அழிஞ்சு போன ஒரு பழைய மீன். கடிச்சுனா படக்கு படக்குன்னு